ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சேனல் கோடிங் தமிழ். இன்றைக்கி வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு பிகம் பைத்தான் டெவலப்பர் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களை தேடி வரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பைத்தான் டெவலப்பரை பற்றி பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு வந்து வாட் இஸ் பைத்தான்ங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ பைத்தான் என்னங்கிறது பார்த்தீங்கன்னா, பைத்தான் இஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எல்லாம் நிறைய பேருக்கு தெரியும். ஸோ இந்த பைத்தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரல் பர்பஸ் கோடிங் லாங்குவேஜ். ஸோ இதை வச்சு நம்ம எல்லாமே இது வேணால் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இட் மேபி சாஃப்ட்வேர், இட் மேபி ஒரு ஹார்ட்வேர் கண்ட்ரோல் பண்ணுறதா இருக்கட்டும், எது வேணால் நம்மளால் வந்து இந்த பைத்தான் வச்சு பண்ண முடியும். இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும்னா பார்த்திங்கன்னா, இப்போ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை வெப் டிசைன் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை வெப்சைட்டாக இருக்கட்டும், இல்லை மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டாக இருக்கும், எல்லா பக்கம் பார்த்திங்கன்னா பைத்தான் யூஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த பைத்தான் வந்து கற்றுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிகினராக இருக்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஈஸியான ஒரு விஷயம். பிகாஸ் இது வந்து C++ மாதிரி நிறைய பேசிக்ஸை கலந்ததெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லாமே சின்டாக்ஸும் வந்து சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ கற்றுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அப்படி ஈஸியாக இருக்கிறனாலே நிறைய பேர் வந்து இந்த பைத்தான் லாங்குவேஜை கற்றுட்ருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது ஹூ இஸ் பைத்தான் டெவலப்பர். பைத்தான் டெவலப்பருங்கிறது யாருங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ பைத்தான் டெவலப்பராக யாராக இருக்கலாம்னா, பைத்தான் கற்றுக்கிறவங்க பைத்தான் டெவலப்பர் இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ அதுவும் ஒன்று. ஆனால் அது போக பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு வெப் டெவலப்பராக இருக்காங்க, அவங்களுக்கு பைத்தான் தெரிஞ்சிருக்குன்னா அவங்களும் பைத்தான் டெவலப்பர் தான். ஸோ சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்காங்க, அவங்களுக்கு பைத்தான் தெரிஞ்சிருக்குன்னா அவங்களும் பைத்தான் டெவலப்பர் தான். ஸோ டேட்டா சயின்டிஸ்ட்டாக இருக்காங்க, இல்லை டேட்டா அனலிஸ்ட்டாக இருக்காங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தேவைப்படும். அப்போ அவங்க பைத்தான் கற்றுருக்காங்கன்னா அவங்களும் பைத்தான் டெவலப்பர் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோமேஷன் டெஸ்டர் வந்து ஒரு ஹார்ட்வேர்லேருந்து சாஃப்ட்வேர் வரைக்கும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பைத்தான் பேஸ்டாக இருந்துச்சுன்னா, ஒன்ஸ் நீங்கள் பைத்தான் கற்றுக்கிட்டாவே நீங்கள் பைத்தான் டெவலப்பர் ஆயிடுவீங்க. ஆனால் என்னென்னா அதோட அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நீங்கள் கற்றுக்கணும். அதுதான் மெயின் மேட்டர். ஓகேவா? சரி, ஓகே ப்ரோ, ஏன் நிறைய பேர் வந்து பைத்தான் டெவலப்பராக ஆசைப்பட்றாங்க இந்த 2021 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பைத்தான் டெவலப்பர் ஆகிறதுக்கான காரணம் வந்து, இப்போ நிறைய பேர் வந்து இந்த ஃபீல்டுக்கு வர்றதுக்கான காரணம் அப்படின்னு கேட்கணும்னா, இப்போ நம்மளோட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சிலபஸில் வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் த சேஞ்சஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து C++ வச்சுருக்காங்களோ இல்லையோ, பைத்தான் கண்டிப்பாக வச்சுருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு அந்த கோடிங் வந்து இந்த கோடிங் ரொம்ப ஈஸியாக இருக்குது, ஸோ இதை கற்றுக்கிறது ரொம்ப ஈஸி, நம்ம பேசாமல் இந்த டெவலப்பராகவே ஆயிடலாம், அப்படி ஐடி லைனில் போயிடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பிளான் பண்ணுவாங்க. பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைத்தான் லாங்குவேஜ் தான் வேர்ல்ட்லேயே ரொம்ப ஈஸியஸ்டான லாங்குவேஜ். C++ அந்த மாதிரி வந்து பேக் எண்ட் ப்ரோக்ராமை கம்பேர் பண்ணும்போது இந்த பைத்தான் கோடிங் தான் வந்து ரொம்ப ஈஸியானது ஒன்று. அது மட்டும் இல்லை, இது வந்து இந்த பைத்தான் டெவலப்பரோட டிமாண்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகிடுச்சு இந்த காலகட்டத்தில். எங்கே பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட் டிசைனிங்க்கு இருக்கட்டும், இல்லை சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் சைடு இருக்கட்டும், பைத்தானுக்கு தெரிஞ்சிருந்தாவே போதும்னு சொல்லி நிறைய பேர் வந்து ரெக்குயர்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் பைத்தான் டெவலப்பர் ஆகிறது ரொம்ப ஈஸி. ஆனால் நீங்கள் ப்ராப்பராக கற்றுருக்கணும். நெக்ஸ்ட்டு நான் பார்க்க போகிறேன்னு பார்த்திங்கன்னா ஸ்கோப் ஆஃப் பைத்தான் டெவலப்மெண்ட் தான். ஸோ இந்த பைத்தான் டெவலப்மெண்ட்டில் இருக்கிற ஸ்கோப்புன்னு பார்த்திங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ டிமாண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக தான் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி சின்ன கம்பெனிலாம் இல்லை, ரொம்ப பெரிய கம்பெனி கூட வந்து பார்த்திங்கன்னா பைத்தானை பேஸ் பண்ணி தான் நிறைய ப்ரோக்ராம்ஸை கொடுத்து வெப்சைட்டோ இல்லை சாஃப்ட்வேர் டிசைன் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் சில எக்ஸாம்பிள்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா கூகுள், ஃபேஸ்புக், ஸ்பாட்டிஃபை, நெட்ஃப்ளிக்ஸ், இந்த மாதிரி வந்து இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி யூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜ் பைத்தான் லாங்குவேஜ் தான். ஸோ இவங்க வெப்சைட்டில் யூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜ். ஓகேவா? ஸோ பைத்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2021 காலகட்டத்தில் நிறையா பிளாக்ஸில் இருக்கட்டும், இல்லை நிறைய வெப்சைட்ஸில் இருக்கட்டும், நிறைய இடத்துல வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பைத்தான் வந்து பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட்டு, சயின்ஸு, ஆர்ட்ஸு, எஜுகேஷன், இந்த மாதிரி வந்து எல்லா ஃபீல்டுலேயும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒர்த்தான ஒரு கோர்ஸ் தான் இந்த பைத்தான். நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறேன்னு பார்த்திங்கன்னா, வாட் டஸ் த பைத்தான் டெவலப்பர் டூ. ஸோ பைத்தான் டெவலப்பர் அப்படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ பைத்தான் டெவலப்பர் வந்து பார்த்திங்கன்னா பைத்தான் இஸ் அ ஸ்கில் தான். ஓகே, ஸோ பைத்தான் டெவலப்பர்னால் உடனே பைத்தானில் ஏதோ பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பண்ணுறாங்கன்னா, ஸோ சாஃப்ட்வேர் டிசைன் பண்ணுறாங்கன்னா, அந்த இடத்துல பைத்தான் என்ன எவ்வளோ பங்கு வகிக்குதோ, ஸோ அந்த விஷயத்தை அவங்க உள்ள இன்புட்டாக கொடுத்து அந்த விஷயத்தை மட்டும் அவங்க ஆக்டிவேட் பண்ணி விடுவாங்க. ஓகேவா? ஸோ வெப்சைட்டை டிசைன் பண்ணுறதுக்கு வெறும் பைத்தான் மட்டும் இருந்தால் பார்த்தாது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட்னு சொல்லி 2 விஷயம் தேவை. ஸோ அதில் வந்து பேக் எண்டில் பைத்தான் யூஸ் ஆகும், ஃப்ரண்ட் எண்டில் வந்து HTML, ஜாவா, CSSன்னு சொல்லி அந்த மாதிரி நம்ம லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஃபீல்டுலேயும் வந்து இந்த பைத்தான் வந்து ஒன் ஆஃப் த பார்ட்டாக இருக்குது. ஸோ அதுதான் மெயின் மேட்டர். ஓகேவா?
ஃபாரின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்ஸ்னு சொல்லுவாங்க. தனியாகவே ஒர்க் பண்ணிக்கலாம், இண்டிபெண்டன்ட் ஒர்க் பண்ணிக்கலாம்னு சொல்லி. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் லாங்குவேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரீலான்சர்ஸ் இருக்காங்க. நம்ம ஊர்லேயும் இருக்காங்க. பட் என்னென்னா வந்து ஸ்கில்ஸ் வந்து ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணவங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நிறைய வெப்சைட்டில் வந்து வெப்சைட் டிசைன் பண்ணி தரணும் பைத்தான் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் கேட்டிருப்பாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 100 கமெண்ட்ஸ் கிட்டிருக்கும். ஸோ அதுக்கு கீழே நம்ம புதுசாக ஒருத்தவங்க வந்து கற்றுக்கிறவங்க எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்கன்னு போய் நின்னா கூட அவங்க வந்து கொஞ்சம் நம்மளை நெக்லெக்ட் பண்ணிடுவாங்க. பிகாஸ் நம்மளுக்கு ரேட்டிங்லாம் அந்த அளவுக்கு இல்லைங்கிறதுனால. ஸோ அதனால் வந்து நம்ம ஊரில் ஃப்ரீலான்சர் சரிப்பட்டு வராது. ஆனால் நீங்கள் வெப்சைட் டிசைனிங் அந்த மாதிரி வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அந்த மாதிரி நான் போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் பைத்தான் லாங்குவேஜை வச்சு நீங்கள் உள்ளே போய்க்கலாம். ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ ரோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் டெவலப்பர். ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டியெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோடிங் பண்ணணும், டெஸ்டிங் பண்ணணும், டீபக்கிங் பண்ணணும் ப்ரோக்ராம்ஸை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பிங் சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ். ஸோ ஏதாவது சாஃப்ட்வேர் நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா ஸோ அதை டெவலப் பண்ணக்கூடிய சொல்யூஷன்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கணும். டேட்டா ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா செக்யூரிட்டி. ஸோ இந்த மாதிரி வந்து டேட்டாஸும் சரி சாஃப்ட்வேர் பேஸ் பண்ணியும் சரி நிறையா டாஸ்க்கெல்லாம் இருக்கும். நீங்கள் அதெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஆஃப் பைத்தான் டெவலப்பர். ஸோ பைத்தான் டெவலப்பருக்கான டிமாண்ட் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ இந்த காலகட்டத்தில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் வந்து பைத்தான் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி எல்லோரும் கொடுக்குறனால வெப்சைட்னாலும் சரி எதை க்ரியேட் பண்ணுறதுனாலும் சரி அதுக்கு பைத்தான் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ முதல்ல இருந்த மாதிரி வந்து ஜாவானே சொல்லிட்டு இல்லாமல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜாவா சியை விட்டுட்டு நிறைய பேர் பைத்தானை சூஸ் பண்ணுறாங்க. அது ரொம்ப ஈஸியாக இருக்குது, ஒன்று ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பைத்தான் டெவலப்மெண்ட் வந்து கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் வந்து நல்ல ஸ்கோப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் இப்போவே வந்து பைத்தான் கற்றுக்க ஆரம்பிச்சிங்கன்னா கூட ஒரு 1 or 2 இயர்ஸில் நீங்கள் இன்னும் ஒரு பெஸ்ட்டான ஒரு பைத்தான் டெவலப்பர் ஆயிடலாம். இந்த பைத்தான் டெவலப்பருக்கான நாலேஜுங்கிறது பார்த்திங்கன்னா பைத்தான் படிச்சுட்டு பைத்தான் டெவலப்பர் தான் ஆக முடியும்னு இல்லை. பைத்தான் டெவலப்பர் இல்லாமல் டிவோப்ஸ் இன்ஜினியர், டேட்டா அனலிஸ்ட்டு, டேட்டா சயின்டிஸ்ட்டு, இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சொல்லி எது வேணால் ஆகலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து பைத்தானில் நிறையா கரியர்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரீஸில் வந்து பார்த்திங்கன்னா பைத்தானோட பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால் வந்து மார்க்கெட்டில் ரொம்ப டிமாண்டான ஜாப் இது. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரான்ஸ் அண்ட் கான்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் பைத்தான் டெவலப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பைத்தான் டெவலப்மெண்ட்டில் வந்து ஜாப்பில் வந்து அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பைத்தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் எல்லா செக்டார்ஸ்லேயும், அதாவது எல்லா டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ், எல்லா டைப் ஆஃப் கம்பெனிஸ்லேயும் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இந்த லாங்குவேஜ். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா பைத்தானில் வந்து லைப்ரரிஸ் டூல்ஸ்னு சொல்லி நிறையா லார்ஜ் செட் ஆஃப் இதே இருக்குது, தனியாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா மிஷின் லேர்னிங், ஏஐ ஜாப்ஸ் எல்லாம் கூட, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரோபோட்ஸ் கண்டுபிடிக்கிற ஜாப்பில் கூட வந்து பார்த்திங்கன்னா பைத்தான் லாங்குவேஜ் வந்து மோஸ்ட்லி எல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ ரோபோட்ஸ் நிறைய பேர் கண்டுபிடிக்கிறதுனால வந்து அவங்களுக்கு இந்த பைத்தான் டெவலப்மெண்ட், அதாவது இந்த பைத்தான் லாங்குவேஜ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரோபோட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ கான்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ டிஸ்அட்வான்டேஜுங்கிறது பார்த்திங்கன்னா சி, ஜாவா அந்த மாதிரி வந்து ஜாபுக்கு வந்து டிமாண்ட் இல்லாமல் போக சான்சஸ் இருக்குது இந்த பைத்தான் டெவலப்பர் ஜாப்னால். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சி, ஜாவாவோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவான லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க. ஸ்லோவர் லாங்குவேஜ் மீன்ஸ் இது எந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் வந்து கற்றுக்கிற ஸ்லோவர்னு மேபி இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா திஸ் இஸ் நாட் ப்ரிஃபரபிள் லாங்குவேஜ் டு ட்ரைங் டு பில்ட் அண்ட் கரியர் இன் மொபைல் ஆப் டெவலப்மெண்ட். ஸோ நீங்கள் மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்த பைத்தான் லாங்குவேஜை கற்றுக்கக்கூடாதுங்கிறது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக சொல்கிறாங்க. ஸோ ஓகேவா. நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் ரெக்யர்மெண்ட் ஃபார் பைத்தான் டெவலப்பர் தான். ஸோ குவாலிஃபிகேஷன் இந்த பைத்தான் டெவலப்பருக்கு என்னங்க பார்த்தீங்கன்னா, ஸோ ஐடி அப்படின்னு சொல்லிட்டாவே நம்ம என்ன சொல்லுவோம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் எனக்கு டிகிரியாக வேணும்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி இந்த பைத்தான் டெவலப்பர் ஜாபுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது டிகிரி மீன்ஸ் எப்படி சொல்கிறது, நீங்கள் C++ஸை வந்து கற்றுக்குறீங்களோ இல்லையோ பைத்தானை கண்டிப்பாக கற்றுருப்பீங்க. எங்கேனா நீங்கள் ஸ்கூலிங்ஸ்லேயே கற்றுருப்பீங்க. ஸோ ஸ்கூலிங்ஸில் வந்து நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்துருக்கணும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா டிகிரியும் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக ஒரு டிகிரி பண்ணியிருக்கணும். அது ஐடியாக இருக்கலாம், இல்லை சிஎஸ்ஸாக இருக்கலாம், எதாக வேணா இருக்கலாம். ஸோ அது பிஎஸ்சியாக இருக்கலாம், இல்லை பிடெக்காக இருக்கலாம், இன்ஜினியரிங்னாலும் சரி, ஆர்ட்ஸ்னாலும் சரி. பட்டு கம்ப்யூட்டர்ஸ் ரிலேட்டட் கோர்ஸாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அது போக வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் நீங்கள் வேறு ஏதாவது டிகிரி பண்ணியிருக்கீங்கன்னா, எனக்கு வந்து பைத்தான் டெவலப்பராக ஆசை இருக்குன்னா நீங்கள் பரவாயில்ல அந்த டிகிரி பண்ணியிருந்தாலும் நீங்கள் தனியாக வந்து எனக்கு அந்த லாங்குவேஜ் ஆர்வம் இருக்கிறனால நீங்கள் நிறைய கற்றுக்கலாம், தனியாகவே ஓனாகவே கற்றுக்கலாம். அது ஒரு ப்ராப்ளமும் இல்லை. சப்போஸ் எனக்கு ஆன்லைனில் கற்றுக்கிறது பிடிக்கலன்னா நீங்கள் ஆஃப்லைனில் வேறு ஏதாவது இன்ஸ்டியூட்டில் கூட சேர்ந்து படிச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் தெரிஞ்சுருந்தால் மட்டும்தான் வந்து நீங்கள் உள்ளே வந்து வர முடியும். அதே வந்து சிஎஸ்ஐ, ஐடி அந்த மாதிரி நீங்கள் கோர்ஸ் படிச்சிருக்கீங்க, பைத்தான் வந்து பாதின்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு தெரியும் அப்படின்னாவே நீங்கள் உள்ளே ஈஸியாக வந்துடலாம்.
ஸோ இங்கே நான் இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆர் மாஸ்டர்ஸ் டிகிரி நீங்கள் எது வேணால் பண்ணியிருக்கலாம். ஆனால் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், டேட்டா சயின்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லி இந்த மாதிரி வந்து எந்த டிகிரி பண்ணியிருந்தாலும் பைத்தான் டெவலப்பர் ஆக முடியும். அதுதாங்க அப்படி சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது பைத்தான் கோர்சஸ் அண்ட் சர்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் முன்னாடி சொல்லியிருந்தேன், நீங்கள் வந்து பைத்தான் படிச்சிருக்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் வேணும்ல. ஸோ அந்த ப்ரூஃப்காக தான் நான் என்ன சொல்கிறேன்னா, ஆன்லைன்லேயும் சரி ஆஃப்லைன்லேயும் சரி நீங்கள் ஏதாவது சர்டிஃபிகேஷன் பைத்தான் டெவலப்மெண்ட்டுக்காக ஒரு கோர்ஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யுடிமி அந்த மாதிரி வந்து ஆன்லைனில் படிச்சிருந்தாலும் ஓகே தான். இல்லை உங்கள் ஏரியாவில் இல்லை உங்கள் டிஸ்ட்ரிக்டில் ஏதாவது இன்ஸ்டியூட் இருந்துச்சு, நல்ல இன்ஸ்டியூட் இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கே கூட சேர்ந்து படிச்சிருக்கலாம். ஆனால் வந்து ஒரு கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணதுக்கான ஒரு ப்ரூஃப் வேணும். அப்போ தான் வந்து நம்ம இன்டர்வியூ போகும்போது நம்ம இந்த பைத்தான் படிச்சிருக்கோம், லேர்ன் பண்ணியிருக்கோங்கிறத நம்புவாங்க. சும்மா வாயில் சொன்னால் வந்து டெஸ்ட்டு வச்சு பார்ப்பாங்க. சப்போஸ் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணால் ஓகே, சப்போஸ் பெர்ஃபார்ம் பண்ணலைன்னா கொஞ்சம் நம்மளை நம்புறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஓகேவா? ஸோ நான் ஆன்லைன் கோர்ஸோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இதெல்லாமே ஃப்ரீ ஆன்லைன் கோர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது பைத்தான் ஜாப் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் வந்து பைத்தான் ஜாப் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் வெப் போர்ட்டல்ஸ், ஜாப் போர்ட்டல்ஸ்னு சொல்லலாம். நக்யூரி, இண்டீடு, மான்ஸ்டர், லிங்க்டின். ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இதுவும் தனித்தனியாக நான் போட்டு வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா பைத்தான் டெவலப்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இப்போ ஒரு 6 months ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு 7.6K வந்து ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது. இல்லை 6 months 1 yearன்னு வச்சுக்கலாம். ஸோ 7.6K ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நக்யூரியில், 5.5K இண்டீடில், மான்ஸ்டரில் 14.5K. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம இந்தியாவில் மட்டும் கிடைக்கிது. சுமாராக டோட்டலாக ஒரு வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா 35K ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பைத்தான் டெவலப்மெண்ட்டும் கிடைக்கிது. அதே வந்து பார்த்திங்கன்னா இப்போ டேட்டா சயின்ஸு, மிஷின் லேர்னிங்கு, பிஸ்னஸ் அனலிஸ்ட்டு, சாஃப்ட்வேர் டெவலப்பரு, பைத்தான்லேயே வந்து பார்த்திங்கன்னா வெப் டெவலப்மெண்ட், அந்த டெவலப்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா 16.5K ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கிது. ஸோ நீங்கள் வெப் டிசைனிங் பண்ணலாம், வந்து பைத்தானை சூஸ் பண்ணலாம். பட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆப் டெவலப்மெண்ட்டுனாவே பைத்தான் எடுத்துருக்காதீங்க, அது வந்து உங்களுக்கு வேஸ்ட்டு. ஓகேவா? ஸோ பைத்தான் டெவலப்பர் ஆகணும்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி வந்து நக்யூரி, இண்டீட், மான்ஸ்டர், லிங்க்டின்லாம் வந்து நீங்கள் லாகின் பண்ணி சைன் பண்ணி வைங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இப்போ ஸ்கில்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சதுக்கப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணி ஈஸியாக ஜாபை எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஜாப் ரோல்ஸ் யூஸிங் பைத்தான். ஸோ பைத்தானை வச்சு என்னென்ன டைப் ஆஃப் ஜாப் இருக்குது அதை பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஜாப் என்ன பார்த்தீங்கன்னா பைத்தான் டெவலப்பர், நான் முன்னாடியே சொல்லிட்டேன். வெப் டெவலப்பிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்பர், அதுக்கப்புறம் டேட்டா சயின்டிஸ்ட், பிஸ்னஸ் அனலிஸ்ட், மிஷின் லேர்னிங் இன்ஜினியர். ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா டைப் ஆஃப் ஜாப் ரோல்ஸ் இருக்குது பைத்தானை பேஸ் பண்ணி மட்டும். ஸோ இதில் வந்து பைத்தான் டெவலப்பர் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி ரைட்டிங் கோட், டிசைனிங் அப்ளிகேஷன்ஸ், இன்டகிரேஷன் அண்ட் சர்வர் சைட் லாஜிக். ஓகேவா? ஸோ அதே வெப் டெவலப்மெண்ட் பைத்தானை நீங்கள் போயிட்டீங்கன்னா அதே ரைட்டிங்கு, டெஸ்டிங், டிபக்கிங், இன்டகிரேட்டிங் அப்ளிகேஷன் அண்ட் தேர்ட் பார்ட்டி வெப் சர்வீஸ் ஆக்சஸ் பண்ணுவீங்க. அதே சாஃப்ட்வேர் டெவலப்பராக போயிட்டிங்கன்னா ரைட்டிங் த கோட், டிசைனிங் சாஃப்ட்வேர், இன்ஸ்டாலிங் அண்ட் டெஸ்டிங் த சாஃப்ட்வேர். டேட்டா அனலிஸ்ட்டாக போயிட்டிங்கன்னா இல்லை சயின்டிஸ்ட்டாக போயிட்டிங்கன்னா அனலைசிங் ரா டேட்டா அண்ட் யூஸிங் டேட்டா அனலைஸ் டெக்னிக் யூஸ் பண்ணி இல்லை டூல்ஸ் யூஸ் பண்ணி வந்து அதை டெஸ்ட் பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷேரிங் இன்சைட்ஸ் வித் கம்பெனிஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து பைத்தான் உதவும். ஓகே, நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பைத்தான் ஜாப் சேலரி. ஸோ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா பைத்தானோட ஜாப் சேலரி வந்து எந்த அளவுக்கு இங்கே இருக்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பைத்தான் டெவலப்பரோட சேலரி பார்த்திங்கன்னா 4.9 lakhs. இது வந்து ஆவரேஜ், அதாவது ஒரு 2 to 3 years நீங்கள் ஒர்க் பண்ணதுக்கப்புறமா வரக்கூடியது. ஸோ 40,000 வாங்குவேன்னு வச்சுக்கலேன். ஸோ அதே வந்து பார்த்திங்கன்னா சேலரி ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 4.9 lakhs இருக்குது. அதே வந்து பார்த்திங்கன்னா வெப் டெவலப்பருக்கு பார்த்திங்கன்னா 3 lakh, அதாவது 30 lakh கிடைக்கும். சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பார்த்திங்கன்னா 4.7 lakh. டேட்டா சயின்டிஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6.3 lakh வருஷத்துக்கு. பிஸ்னஸ் அனலிஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5.8 lakh. மிஷின் லேர்னிங் இன்ஜினியருக்கு வந்து பார்த்திங்கன்னா 7 lakhs per annum. ஓகேவா? இது வந்து எக்ஸ்பீரியன்ஸான பீப்புள்ஸ்க்கு மட்டும். ஓகேவா? நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது பைத்தான் ஜாப் ஸ்கில்ஸ். ஸோ ஸ்கில் செட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பைத்தானில் வந்து எல்லா ஜாபுக்கும் ஒவ்வொரு ஸ்கில் செட் இம்பார்ட்டண்ட்.
ஸோ அப்படி பார்க்கும்போது பைத்தானுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சில ஸ்கில் செட் இம்பார்ட்டண்ட். வெறும் பைத்தான் மட்டும் படிச்சுட்டு நான் போய் பைத்தான் டெவலப்பர் ஆகலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ பைத்தான் வெப் டெவலப்பிங்குள்ளே போகிறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் போகிற கம்பெனி சப்போஸ் வெப் டிசைனிங் எதாவது பண்ணுறாங்க, உங்களுக்கு தேவைப்படுது, அதனால் ரெக்ரூட் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் வந்து வெப்சைட் ரிலேட்டடான லாங்குவேஜஸ் படிச்சிருக்கணும், தெரிஞ்சதை மட்டும் தான் உங்களை வேலைக்கு எடுத்துப்பாங்க. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா HTML5, CSS3, JavaScript இந்த மாதிரி வந்து ஃப்ரண்ட் அண்ட் டெக்னாலஜிஸ் தெரிஞ்சிருக்கணும், லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபெமிலியாரிட்டி வித் ORM லைப்ரரிஸ், ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் மேப்பர் சொல்லக்கூடிய ORM லைப்ரரிஸை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா SQL, Tango, அதாவது பைத்தானோட அட்வான்ஸ் லெவல், ஓகேவா, Tango பற்றியும் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பைத்தானில் வந்து நிறையா ஃப்ரேம் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 10 to 15 ஃப்ரேம் ஒர்க்ஸாக தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா AI அண்ட் மிஷின் லேர்னிங்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கணும், அந்த கான்செப்ட்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெர்ஷன் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் பைத்தான் லைப்ரரிஸ் எல்லாம் வந்து பக்காவாக தெரிஞ்சிருக்கணும். மோஸ்ட்லி ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய லைப்ரரிஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிருந்தா பெட்டர். நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது டிப்ஸ் டு கெட் அ பைத்தான் ஜாப். ஸோ பைத்தான் ஜாப்பை நம்ம வந்து கெட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி டிப்ஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ டிப்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே சொன்னேன். ஸோ எல்லாமே வந்து நம்ம லேர்ன் பண்ணுறது தான் இருக்குது. ஒரு லாங்குவேஜ் லேர்ன் பண்ணோன்னா நம்ம அந்தளவுக்கு அது எஃபோர்ட் போட்டால் தான் அந்த லாங்குவேஜ் லேர்ன் பண்ண முடியும். அது வந்து தமிழ், இங்கிலீஷை மாதிரி இல்லாமல் கோடிங் லாங்குவேஜும் அதே மாதிரி தான், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேஷன், நம்ம படித்ததுக்கான ஒரு ஆதாரம். ஸோ அந்த சர்டிஃபிகேஷன் வந்து படிச்சிருக்கணும், கிடச்சிருக்கணும்னு வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிளாக்ஸு, டியூட்டோரியல்ஸ் எல்லாம் நெட்டில் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் புக் மார்க் பண்ணி சேவ் பண்ணி வச்சுட்டு அப்பப்போ செக் பண்ணிகிட்டே இருக்கணும். டவுட்ஸ் இருந்தால் அப்பப்போ இது பண்ணிக்கிறதுக்கு, க்ளியர் பண்ணிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் பைத்தானில் வந்து. அது வந்து நீங்கள் உங்களோட ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்டில் வேணாலும் பண்ணிக்கணும், ஓகே தான். இல்லை தனியாக நீங்கள் ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணாலும் ஓகே தான். என்ன ப்ரோ ப்ராஜெக்ட்லாம் பண்ண சொல்கிறீங்கன்னு நினைக்காதீங்க. ப்ராஜெக்ட்லாம் பண்ணால் மட்டும்தான் உங்களோட ரெஸ்யூமில் போட்டு நீங்கள் ஈஸியாக ஜாப்பை கெட் பண்ண முடியும், அதுக்காக தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சூஸ் யுவர் ஏரியா ஆஃப் ஸ்பெஷலைசேஷன். ஸோ பைத்தானுக்குள்ளேயே நிறையா ஸ்பெஷலைசேஷன் இருக்குது. நம்ம சொன்ன மாதிரி ஃப்ரேம் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ நான் வந்து எதில் ஸ்பெஷலிஸ்ட்டுங்கிறத நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்டை செய்கிறத பொறுத்து தான் உங்களால் வந்து கணிக்க முடியும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பைத்தானில் வந்து இருக்கக்கூடிய கரியர் பாத்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ பைத்தான் டெவலப்பர் ஆனால் வந்து அவங்களுக்கான கரியர் வந்து எந்த மாதிரி அமைச்சுக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து பைத்தான் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இதுக்கெல்லாம் எலிஜிபிள் ஆவீங்கிறத நாங்கள் இப்போ மென்ஷன் பண்ணியிருக்கேன். எந்த மாதிரி ஜாபெல்லாம் நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆவீங்கன்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர், வெப்பர் ஆர் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர், பைத்தான் டெவலப்பர், டெவ்ஓப்ஸ் இன்ஜினியர், ரிசர்ச் அனலிஸ்ட்டு, மிஷின் லேர்னிங் இன்ஜினியர், டேட்டா சயின்டிஸ்ட், ப்ராடக்ட் மேனேஜர், கன்சல்டன்ட், டேட்டா அனலிஸ்ட். ஸோ இந்த மாதிரி எல்லா ஜாபுக்கும் நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பைத்தானை வச்சு எந்தெந்த வெப்சைட்ஸ்லாம் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு சின்ன இது. இன்ஸ்டாகிராமு, கூகுளு, ஸ்பாட்டிஃபை, நெட்ஃப்ளிக்ஸு, ஊபரு, ட்ராப் பாக்ஸு, பின்இன்ட்ரெஸ்ட்டு, இன்ஸ்டாகார்ட்டு, ரெடிக்ட்டு, லைஃப்ட். ஸோ இந்த மாதிரி எல்லாமே வெப்சைட்டும் வந்து பைத்தானால் டிசைன் பண்ணப்பட்டது தான். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்காங்க, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லாம் சரி, இன்ஜினியரிங்லாம் சரி, அவங்களோட கரியர் பார்த்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கரியரை பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க வந்து ப்ராஜெக்ட் வந்து பைத்தான்லாம் செய்கிறாங்க ஃபைனல் இயரில். அவங்க வந்து எதுக்கு அப்ளை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா வெப் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த பொசிஷனுக்கு அப்ளை பண்ணலாம், பிகாஸ் அவங்களுக்கு பைத்தான் தெரிஞ்சிருக்கு. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கரியர் பார்ட் 2, அதில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கேன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் படிச்சிருக்கணும். அது போக பைத்தான் ஆர் பிக் டேட்டா இல்லை இந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ராவான சர்டிஃபிகேஷன் முடிச்சிருக்கணும். அவங்க அதை முடிச்சிருந்தாங்கன்னா அவங்க வந்து டேட்டா சயின்ஸ் ஜாபுக்கு போகலாம், இல்லை டேட்டா சயின்டிஸ்ட், இன்ஜினியர் அந்த மாதிரி வந்து போகலாம். ஸோ அடுத்த நெக்ஸ்ட் கரியர் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க வந்து டிகிரி வந்து ஃபிசிக்ஸில் எடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபிசிக்ஸோ, கெமிஸ்ட்ரியோ, இல்லை இங்கிலீஷோ, தமிழ் அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. எனக்கு ஆனால் பைத்தான் டெவலப்பர் ஆகணும்னு ஆசைப்பட்றாங்க. ஸோ மேக்ஸும் கூட எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து ஆன்லைனில் வந்து பைத்தான் வந்து படிக்கலாம். அது ஆஃப்லைனில் ஆகியும் ஏதாவது இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து படிக்கலாம். நல்ல இன்ஸ்டியூட்டாக சேர்ந்து படிக்கணும், கொஞ்சம் பார்த்து படிக்கணும். ஸோ சப்போஸ் முடித்து அவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேஷன் கிடச்சிச்சு, ப்ரொஃபஷனலான ஒரு கோர்ஸ் முடித்து சர்டிஃபிகேட் கிடச்சிச்சு. ஸோ அந்த கோர்ஸ் முடித்து சர்டிஃபிகேட் கையோடு வந்து பார்த்திங்கன்னா அவங்க நிறைய ப்ராஜெக்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து காமிச்சு உங்களால் வந்து டேட்டா சயின்ஸ் இல்லை மிஷின் லேர்னிங்கு இந்த மாதிரி ஜாப் கூட உங்களால் போக முடியும். மிஷின் லேர்னிங் இன்ஜினியராகவோ இல்லை டேட்டா சயின்டிஸ்ட்டாகவோ போக முடியும். ஆனால் நீங்கள் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட் வந்து சும்மா ஒரு சிம்பிளான ப்ராஜெக்டாக இல்லாமல் கொஞ்சம் ஒர்த்தான ப்ராஜெக்டாக இருக்கணும். அந்த ப்ராஜெக்ட் வந்து அந்த கம்பெனியில் செய்யக்கூடிய ப்ராஜெக்ட்டுக்கும் உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கும் ஏதாவது லிங்க் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
இப்போ வந்து நான் பார்த்து முடிச்சது சயின்ஸு இல்லை இன்ஜினியரிங் ரிலேட்டடான பீப்புள்ஸ்க்காக சொன்னேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சயின்ஸ் ஆர் இன்ஜினியரிங் ரிலேட்டட் இல்லாத பீப்புள்ஸ்க்காக சொல்ல போகிறேன். ஸோ இல்லாத பீப்புள்ஸ்னால் யார் யார்? இப்போ வந்து பேச்சுலர் டிகிரி வந்து அவங்க பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ டோட்டலாக அவங்க MBA சைடு போயிட்டாங்க. ஆனாலும் அவங்களால வந்து பைத்தான் லேர்ன் பண்ண முடியும். ஸோ பண்ணிட்டோம், ஆன்லைனில் லேர்ன் பண்ணி அவங்க ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர்ஸை வந்து இப்போ நீங்கள் எந்த மாதிரி ஜாப் போகிறீங்களோ அந்த மாதிரி ஜாப்புக்கான அதை மாற்றிக்கலாம். இப்போ டேட்டா சயின்டிஸ்ட் ஜாப் தான் போகிறேன்னா டேட்டா சயின்ஸ்க்கான டிகிரி மாஸ்டர்ஸ் டிகிரி பண்ணலாம். பிஸ்னஸ் அனலிஸ்ட் அந்த மாதிரி ஜாப் போய் இன்டர்ன் ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து அவங்களால வந்து ஜாப்பை வந்து கெட் பண்ண முடியும். செகண்டு வந்து பார்த்திங்கன்னா எனி டிசிப்ளின், அதாவது எந்த டிகிரியாகவே இருந்துட்டு போகட்டும், அவங்க வந்து ஆன்லைனில் வந்து பைத்தான் கிளாஸ் ரூம்லேயோ இல்லை வந்து அவங்க லேர்ன் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ப்ராஜெக்ட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அவங்க போர்ட்ஃபோலியோவில் வந்து பைத்தான் டெவலப்மெண்ட்டு சம்மந்தப்பட்ட எல்லாமே இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஈஸியாக வந்து அவங்களால வந்து ஒரு இண்டிபெண்ட்டான, அதாவது நான் சொன்ன மாதிரி ஃப்ரீலான்சர் ஜாபோ இல்லை தனியான ஒரு ஸ்மால் ஸ்கேல் கம்பெனிலே அவங்களால வந்து பைத்தான் டெவலப்பர் ஆக முடியும். ஸோ லார்ஜ் ஸ்கேலில் வந்து கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. ஸோ இவங்க டிகிரி வந்து கொஞ்சம் மேனிட்டரியாக இருக்கும். அதே ஸ்மால் ஸ்கேலில் அந்த அளவுக்கு இருக்காது, கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்காது.